ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் 30 முதல் ஜூலை 6ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தலாம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே வளர்பிறை சந்திரனும் யோகாதிபதியுமான செவ்வாயும் வலிமையாக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. 1, 2, 3 ஆகிய 3 இடங்கள் வளர்பிறையாக சந்திரன் இயங்குகிறார். 11ஆம் இடத்துல ராசிநாதனும் குருவும் அற்புதமா இருக்கிறது பெரிய விஷயம். எல்லா இடத்திலையும் சட்டப்பூர்வமான வெற்றிகள், வழக்கு சார்ந்த விஷயங்கள், நண்பர்களாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகள் யார், துரோகிகள் யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு, சக்சஸ் நல்ல விதமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராசிநாதனும் குருவும் சுபத்துவமாக இருப்பது மனசிலேயே உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு வலுப்பற்று பார்க்கும் பொழுது எண்ணங்கள் தெளிவாக தூய்மையாக நல்ல விதத்தில் இருக்கும். லட்சியங்கள் என்னன்றதை தெளிவாக சிந்திப்பீங்க. அட்டமத்து சனி என்பதை பற்றி கவலையே பட வேண்டாம். கோட்சார வேத என்கின்ற அமைப்பில் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு அட்டமத்து சனியை செயலற்றதாக ஆக்கி கொண்டிருப்பதால் 8ஆம் இடத்து சனியை பற்றி ஒரு துளி கூட சிம்மராசிக்காரர்கள் இன்னும் 1 வருஷத்துக்கு கவலைப்படவே தேவையில்லை. ஆகவே படிப்படியாக நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். நம்மளை சந்தேகப்பட்டு பார்க்கறது. ஆண் பெண் உறவுகளில் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் சங்கடங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் உங்களுடைய சாமர்த்தியமான ஒரு வகையான ஒரு அணுகுமுறையால் அதை கண்டிப்பாக தவிர்க்கத்தான் செய்வீங்க. பணவரவுக்கு தடையே இல்லை. 2ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் அது விரயத்தை குடிக்கக்கூடிய ஒன்று. அது கூட சுப விரயமாக தான் இருக்கும். வீட்டிற்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. வருமானம் வரும், சேர்த்து வைக்க முடியாதபடி இருக்கும். சில பேர் கொஞ்சம் அகலக்கால் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களையும் செய்வீங்க. 12ஆம் இடத்துல புதன் இருந்தாலே அந்த ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் கை கொடுக்காது. அதையும் கொஞ்சம் கவனமாவீங்க. யாராவது அதை சொன்னார் இதை சொன்னார்னு ஷேர் மார்க்கெட்டில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். நீண்டகால இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் தான் இப்போது கை கொடுக்கும். டெய்லி ட்ரேடிங் கை கொடுக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் பார்க்கணும். சந்திராஷ்டிரமம் இல்லாத ஒரு வகையில் வருமானம் இருக்கக்கூடிய, எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது 12, 1, 2 இடங்கள்ல இருக்கிறார். ராசிநாதன் அற்புதமா இருக்கிறார். என்ன 11ஆம் இடத்துல ராசிநாதன் வலுவாக இருப்பது, அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிரன் பாக்கியாதிபதி அந்த இடத்துலயே ரொம்ப டாப்பான ஒரு அமைப்புல இருக்கு. கன்னிக்கு இங்க கஷ்டங்களை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த வாரமும் உங்களுக்கு சந்திராஷ்டிர அமைப்புகள் நிச்சயமாக கிடையாது. அப்ப என்ன நடக்கும்? லாபாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கனால எண்ணங்கள் லாபத்தை பற்றிய, வெற்றியை பற்றிய அமைப்புகளாக இருக்கும். எதை செஞ்சா லாபம் வரும்? வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோராக இருக்கட்டும், எதுல லாபம் வருது, எதுல செய்யலாம், 1க்கு 2ஆன தொழில் பண்ணலாமா என்கின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இப்போது அத்தனை வியாபார தொழில் பெருமக்கள் எல்லாருக்குமே போகும். ஆகவே நல்ல வாரம் தான் இந்த வாரம். சிலருக்கு அற்புதமான உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் இந்த வாரம் கிடைப்பாங்க. அதனால இந்த வாரத்திலேயே யாராவது வேலைக்காரங்களை சேர்க்கறதுனா தாராளமா சேர்க்கலாம். நம்ம மனசறிஞ்சு நடக்கக்கூடிய வேலைக்காரர்கள், உதவியாளர்கள் இப்போது கன்னிராசிக்கார தொழில் முனைவோர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சோசியல் மீடியா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேஸ்புக்கில் இதில் பேர் எடுக்க முடியும். ஒரு பேர் கிடைக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது. ஒரு நிலையில் முதல்ல 2 நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பயணங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இப்போது உண்டு. வடக்கே வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வெளிநாட்டு பயணம், வெளிமாநில பயணம் அல்லது பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயங்கள் இந்த வாரத்திலேயே கிளியர் ஆகக்கூடிய தன்மைகள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பணவரவு கடைசி 2 நாள் கண்டிப்பா உண்டு. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பா பணவரவு ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த இடத்துல இருந்து பணம் வர்றது, அல்லது நாம இதைத்தான் எதிர்பார்த்தோம்ங்கிற மாதிரி ஒரு இடத்துல முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அந்த இடத்துல இருந்து பணம் வர்றது என்கின்ற ஒரு சுமூகமான வாரமாகவே அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 11ஆம் இடம், 12ஆம் இடம், ராசி என்கின்ற 3 இடங்கள்ல சந்திரன் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, அண்ணன் அக்கால் உறவுகளில் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லை. பொதுவாகவே லாபத்துல சந்திரன் இருந்தா, அதுவும் 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து அவர் லாபத்தில் இருக்கிறார். ஜீவனாதிபதி 11ஆம் இடத்துல 2, 7 கூடியவரோடு இருக்கிறார். மனைவிக்கு வேலை வேணும், கணவனுக்கு வேலை வேணும் என்கின்ற ஒரு நம்மளுடைய
கோ பார்ட்னர்னு சொல்லும் இல்லையா, நம்முடைய சக பார்ட்னர், நம்முடைய வாழ்க்கை துணைவருக்கு வேலை சரியில்லை, கடன் தொல்லையில் இருக்கிறாரு, ஆரோக்கிய குறைவில் இருக்கிறார், இந்த மாதிரி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டை வருமானம் குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடியது உண்டு. மனைவியும் வேலைக்கு போனாங்கன்னா ஒரு இதை சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாமேன்ற மாதிரியாக என்னுடைய வருமானத்தை செலவு செய்துவிட்டு மனைவியோட வருமானத்தை சேர்த்து வைக்கலாம், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம். இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும். வாரத்திலேயே இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக நடக்கும். கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், கணவனுடைய கடன் தொல்லைகள், அவருக்கு சம்பள உயர்வு, அல்லது இவருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்க சொல்லலாம். இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதரிகளுடைய சொல்லை கணவர்கள் காது கொடுத்து கேட்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. பெண்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்குங்க. 12 ராசிகள்லேயே துலா ராசிக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியும் ஒரு 5% 10% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட இந்த வாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு தெரிகிறதே என்பது மாதிரியான சில நிலைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. சாதகமான அமைப்பில் எல்லா கிரகங்களும் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப தடைகள் எதுவும் இல்லாமல் சீராக மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாம கூட படாம ஏதோ அந்த பாட்டில் பொழைச்சிட்டு போறார்ப்பா என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு குழந்தைகளால் இப்போ சந்தோஷம் இருக்கும். என் பிள்ளை இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, இந்த காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10, 11, 12 இடங்கள்ல இருக்கிறார். ராசிநாதனே சந்திரமங்கல யோகத்தில் வார ஆரம்பத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனோடு ராசிநாதன் சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து சுபத்துவம், கேதுவோடு சேர்ந்து சூட்சுமவுல, சந்திரனோடு சேர்ந்து சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் இருப்பதால் வாரத்தின் முதல் 2 நாட்கள் நீங்கள் சாந்தமாக அமைதியாக எதையும் செய்யக்கூடிய புத்துணர்வோடு எல்லாத்தையும் அப்படியே கீப், ஒரு ஒழுங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒழுங்கோட கீப் பண்ணக்கூடிய அற்புதமான நல்ல வாரங்க இந்த வாரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம் இல்லை. பொதுவாகவே 10, 11 இடங்கள் சந்திரனுக்கு மிக வலுவான இடங்கள். வார கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, டிராவல் இருக்கும், கண்டிப்பாக டிராவல் இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்து 300 கிலோமீட்டர். ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்கள் வட மாநிலத்திற்கு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் வாரத்தின் முதல் 5 நாட்கள் 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் இருப்பது அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல வேலை தொழில் அமைப்புகள், ஜீவன அமைப்புகள், நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்களா, தொழில் முனைவோராக இருக்கிறீங்களா, அல்லது வேலை செய்கிறீங்களா, இவங்க எல்லாத்துக்கும் வேலையே கிடைக்கலையா, கிடைக்கும். அரசு வேலை சார்ந்த விஷயங்கள், மருத்துவ வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் ஒரு மேலதிகாரி தொந்தரவு அல்லது வேலையை பார்க்க முடியாத நிலைமை, பக்கத்து சீட்டுக்கார ஒரு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்ன போட்டு கொடுக்கறதாவே இருக்கிறாங்க, என்னுடைய திறமை இன்னொருவருக்கு உபயோகமாகிறது, நான் வேலை செஞ்சு இன்னொருத்தர் பேர் எடுத்துட்டு போறார், இந்த மாதிரியான ஒரு சங்கடமான சூழ்நிலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 நாள் பார்த்து அடிங்க, அட்டகாசமா அப்படியே செயல்படும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படியே நல்ல விதமாகவும், கடைசி 2 நாட்கள் சுப செலவுகள், சிலருக்கு அசுப செலவுகளும் உண்டு. தேவையில்லாத செலவு போய் அவனுக்காக நண்பன் அப்படின்னு போய் கொடுப்பீங்க. யாருக்கும் கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்துறாதீங்க. ஏதாவது ஒன்றும் இல்லை, உங்கள் தலைமையில கொண்டு வந்து வைப்பாங்க. அதை தவிர்த்து முதல் 5 நாட்கள் சுப பலன்கள் நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.